அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஆன்மீகத்தை பற்றிய ஒரு தேடல் இருக்கு. அதை பற்றி பல கேள்விகளும் இருக்கு. அப்படிப்பட்ட சில கேள்விகளை திரு மதிபாலன் அவர்களிடம் கேட்கலாம் வாங்க. சார், உங்க பார்வையில ஆன்மீகம் என்பது என்ன? பிக் பேங் என்னும் பெருவெடிப்பிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதா அறிவியல் சொல்லுது. இந்த நட்சத்திரங்கள், அதை சுற்றியுள்ள பல கிரகங்கள் என்று கோடிக்கணக்கான இந்த இயங்கும் பிரபஞ்சத்தில் நாம் சூரிய குடும்பத்தில் பூமியில் இருக்கிறோம். இந்த உடல் எதலால் ஆனது? இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? சித்தர்கள் அடிப்படையில் சொல்வது பஞ்சபூதங்களால் இந்த உடல் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று இந்த பஞ்சபூதங்களால் உடல் ஆனது என்ற கருத்து பன்னெடும் காலமாக நமக்கு நமது முன்னோர்கள் மூலம் தெரிவிக்கப்பட்ட உண்மை. ஆனால் இந்த உயிர் என்பது இந்த பஞ்சபூதங்களிலிருந்து எங்கிருந்தே நமக்கு கிடைக்கப் பெறுகிறதா அப்படின்னு பார்த்தா எனக்கு இல்லை அப்படிங்கிற தெளிவு கிடைக்கிறது. இந்த உயிர் அல்லது ஆன்மா அப்படிங்கிறது இந்த உலகத்தை சேர்ந்ததல்ல. இது கடவுள் அல்லது பிரம்மம் என்கிற அந்த மூலத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதன் ஒரு துளி, அதுதான் நமது இந்த உயிராக, ஆன்மாவாக நம்மிடம் சேர்த்து நம்மை இப்படி இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரிதல் உண்டானது. அதன்படி பார்த்தால் ஆன்மீகம் என்பது நாம் நமது மூலத்தை நோக்கி செய்கின்ற பயணம். நாம் எங்கிருந்து வந்தோம், எதன் அடிப்படையிலிருந்து நாம் உருவானோம், எதன் பகுதியாக நாம் இருக்கிறோம் என்று நமது தேடல் தொடங்கி செல்லுகின்ற பயணம்தான் ஆன்மீகம் என்பது என்னுடைய கருத்து. நீங்க கோயிலுக்கு போவீங்களா? பக்தி உங்களுக்கு எப்ப ஆரம்பிச்சது? கோயிலுக்கு போவது என்பது எனக்கு பக்தி என்று ஒன்று புரியாத காலத்திலேயே எனது பெற்றோரால், குறிப்பாக எனது தாயாரால் வளர்க்கப்பட்ட ஒரு பழக்கம். பக்கத்திலேயே, எங்கள் வீட்டின் பக்கத்திலேயே ஒரு கோயில் இருக்கிறது, அம்மன் கோயில். அதற்கு போகும்போது என் தாயார் என்னை அழைத்து கொண்டு போவார். அங்கே கும்பிடுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டிலேயே சிறிய பூஜை போல மாலை வேளையில் என் தாய் நிகழ்த்துவார். அதில் நான் வணங்குவது வழக்கம். அதாவது தாய் சொல்லி, வா வந்து சாமி கும்பிடு என்று சொல்வார்கள். நான் சென்று வணங்குவேன். இப்படித்தான் இந்த சாமி கும்பிடும் பழக்கம் அல்லது வணங்கும் பழக்கம் இயல்பாகவே எல்லோரையும் போல எனக்கும் வந்தது. ஆனால் இப்பொழுது கோயிலுக்கு செல்கிறேன் என்றால் அது நானாக செல்வதில்லை. என்னை யாராவது அழைத்தால், என் மனைவி அழைத்தால் அல்லது நண்பர்கள் அழைத்தால் அவர்களுடன் செல்வதற்காக கோயிலுக்கு செல்கிறேன். மற்றபடி நானாக வணங்க வேண்டும் என்று கோயிலுக்கு செல்வதில்லை. கோயிலுக்கு போவீங்க, ஆனா சாமி கும்பிட மாட்டீங்க. அப்படின்னா நீங்க நாத்திகரா? நான் ஆத்திகனா அல்லது நாத்திகனா என்றால் இரண்டும் இல்லை. நான் ஆத்திகனும் இல்லை, நாத்திகனும் இல்லை. அது எப்படின்னா,
ஆத்திகன் என்பவன் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறவன். நாத்திகன் என்பவன் கடவுள் இல்லை என்று மறுப்பவன். இந்த இரண்டுமே எனக்கு நம்பிக்கையாக இல்லை. கடவுள் இருக்கிறார் என்று நம்பவில்லை, கடவுள் இல்லை என்றும் நான் நம்பவில்லை. அப்படியென்றால் என்ன? கடவுள் இருக்கிறார் என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அதனால் எனக்கு ஆதரிக்கவோ மறுக்கவோ நம்பிக்கை எதுவும் இல்லை. இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். கடவுளுக்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு நபராக பாவித்து சொன்னாலும் கடவுள் இருக்கிறார். இல்லை, அவர் ஒரு பிரபஞ்ச சக்தியாக அதற்கு பின்னால் இருக்கிறார். எல்லாவற்றையும் இயக்கும் சக்தியாக இந்த பிரபஞ்சமே அவராக இருக்கிறார் என்று சொன்னாலும், அது ஒரு சக்தியாக இருக்கிறது என்று சொன்னாலும், இரண்டுமே எனக்கு ஏற்புடையதுதான். எனவே கடவுள் இருக்கிறார் அல்லது இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவதால், உணர்ந்ததால் நான் நாத்திகனும் இல்லை, ஆத்திகனும் இல்லை. ஒவ்வொரு மதத்துக்கும் வெவ்வேறு கடவுள் இருக்காங்க. நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க? ஒவ்வொரு மதத்துக்கும் கடவுள் என்பது இல்லை. கடவுள் என்பது ஒன்றே ஒன்றுதான். மாபெரும் பிரபஞ்ச சக்தி, இந்த முழுமைக்கும் சொந்தமான ஆற்றல், அது ஒன்றே ஒன்றுதான். அப்படியென்றால் இத்தனை மதங்கள் எதற்காக, இத்தனை கடவுள்கள் எதற்காக என்பது உங்கள் கேள்வியின் சாராம்சமாக இருக்கிறது. இந்த கடவுள் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரே விதமாக இருப்பதில்லை. அந்தந்த ஞானியர், தீர்க்கதரிசிகள், தேவ தூதர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அனைவருமே, கடவுள் அனுபவத்தை பெற்ற அனைவருமே ஒரே விதமாக பெறவில்லை. அவர்களின் அனுபவம், புரிதல் அல்லது அந்த கடவுள் காட்சி என்பது வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு வகையாக ஏற்பட்டதால் அவர்கள் அனுபவத்தில் உணர்ந்ததை, கண்டதை இதுதான் கடவுள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் எது தவறு எது சரி என்பதல்ல, எல்லாமே உண்மைதான். ஏனென்றால் கடவுள் என்பது எந்த வடிவத்திலும் எப்படி நாம் நோக்குகிறோமோ அந்த வகைகளிலெல்லாம் காட்சி தரக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல், சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் உலகத்தில் எந்த மதம் எந்த வகையாக கடவுளை பற்றி சொன்னாலும் அது உண்மைதான். உருவமற்ற ஒன்று கடவுள் என்றால் அது உண்மைதான். ஏனென்றால் ஆற்றலாக இருந்தபோது, பெரும் சக்தியாக இருந்தபோது அந்த கடவுள் உருவமற்றவர்தான். அது ஒளியாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் உண்மைதான். ஒளி, ஒலி என்று இந்த இரண்டிலும் இருந்துதான் நாம் மாபெரும் நமது ஆற்றல்களை, நமது இயக்க சக்திகளை பெறுகிறோம் என்பதால் கடவுள் ஒளியாகவும் ஒலியாகவும் இருக்கிறார் என்பதும் உண்மைதான். அல்லது பல்வேறு உருவங்களின் வடிவாக இருக்கிறார். இந்த கடவுள் இந்த பெயரில் இருக்கிறார், நான் இப்படி கும்பிடுகிறேன், இந்த வடிவம் வைத்திருக்கிறேன், ஆணாக வணங்குகிறேன், பெண்ணாக வணங்குகிறேன், இரண்டும் சேர்ந்த ஒரு வடிவமாக கடவுளை வணங்குகிறேன், அல்லது உருவகமாக வணங்குகிறேன், ஒரு மனித வடிவில் அல்லாமல் ஒரு அடையாளமாக வணங்குகிறேன் என்று சொன்னாலும் கடவுள் என்கிற சக்தி, அந்த மாபெரும் ஆற்றல் இந்த எல்லா வகையிலும் நமக்கு காட்சி தரக்கூடியது என்பதால் இவை அனைத்துமே உண்மை. அடிப்படையில் பார்த்தால் கடவுள் என்பது ஒன்றே ஒன்றுதான். ஆனால் ஒவ்வொரு மதங்களிலும் அல்லது வெவ்வேறு மக்கள் குழுக்களிடம் நாம் காண்கின்ற அனைத்துமே கடவுள் என்பதில் சந்தேகம் இல்லை.